Hi friends, welcome to TNPC Mitra channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2ல இருக்கிற மின்னியல் இந்த யூனிட்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின் மூலங்கள் எனப்படும். பல வகையான மின் மூலங்களிலிருந்து மின்சாரம் பெறப்படுகிறது. மின்சாரத்தை உருவாக்குற மூலங்கள் மின் மூலங்கள், பல வகையான மின் மூலங்கள்லேருந்து மின்சாரம் பெறப்படுது. தமிழகத்தோட முக்கிய மின் நிலையங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. அனல் மின் நிலையங்கள் எங்கெங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி, திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர். கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி, திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர் அனல் மின் நிலையம். நீர்மின் நிலையம் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம், இது ரெண்டும் நீர்மின் நிலையம். அணுமின் நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம். அணுமின் நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம். காற்றாலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறு. இப்போ அனல் மின் நிலையம் நெய்வேலி எண்ணூர், நீர்மின் நிலையம் மேட்டூர் பாபநாசம், அணுமின் நிலையம் கல்பாக்கம் கூடங்குளம், காற்றாலைகள் ஆரல்வாய்மொழி கயத்தாறு. இவற்றை தவிர பல்வேறு இடங்கள் அமைக்கப்பட்டுள்ள சூரிய ஒளி தகடுகள் மூலமும் மின்சாரம் பெறப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அனல் மின் நிலையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அனல் மின் நிலையத்தில் எப்படி மின்சாரம் பெறப்படுது? அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி, டீசல் அல்லது வாயுக்களை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் வெப்ப ஆற்றலால் நீராவி உருவாக்கப்படுகிறது. இந்த நீராவியால் டர்பைன் இயங்குகிறது. டர்பைன் இயங்கும் போது இரு மின்காந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள கம்பி சுருள் சுழல்வதால் உருவாகும் மின்காந்த தூண்டலால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இங்கு வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அனல் மின் நிலையத்தில் வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுது. நீர்மின் நிலையம், நீர்மின் நிலையத்தில் அணைக்கட்டிலேருந்து பாயிற நீரால் டர்பைன் சுழற்றப்பட்டு அதுக்கப்புறம் மின்சாரம் உருவாக்கப்படுது. இங்கு இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. நீர்மின் நிலையத்தில் இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்த அணுமின் நிலையம், அணுக்கரு ஆற்றல் இயக்க ஆற்றலாகவும் பின் மின் ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது. அணுமின் நிலையத்தில் அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகவும் பின் மின் ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது. அடுத்து காற்றாலையில் இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்த மின்கலனை பற்றி சொல்லியிருக்காங்க. மின்கலன் என்பது வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை மின்கலன், இவ்வகை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது, ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இதுக்கு பேர் முதன்மை மின்கலன். சிறிய உருவ அளவுகளில் தயாரிக்கப்படுது. சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ பொம்மைகள் இதில் பயன்படுத்தலாம் முதன்மை மின்கலம். துணை மின்கலன்கள், துணை மின்கலன் என்பது பல முறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது. இதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைபேசி, மடிக்கணினி, அவசரகால விளக்கு மற்றும் வாகனங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தும் மின்கலன். இது துணை மின்கலன். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னூட்டமே மின்னோட்டம் அல்லது மின்சாரம் ஆகும். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னூட்டமே மின்னோட்டம் அல்லது மின்சாரம் ஆகும். ஃபர்ஸ்ட் எளிய மின்சுற்றை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு சாவி, மின்கலன், இணைப்பு கம்பி, மின்விளக்கு கொண்டு உருவாக்கப்படுவது எளிய மின்சுற்று. தொடர் இணைப்பு மின்சுற்றுனா ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளக்குகள் தொடராக இருக்குமாறு சாவி, மின்கலன், இணைப்பு கம்பி இணைக்கப்பட்டு உருவாக்கப்படுறது. பக்க இணைப்பு மின்சுற்றுனா ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளக்குகள் இணையாக இருக்குமாறு சாவி, மின்கலன், இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படுறது. முதன்மை மின்கலம் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடியவை. துணை மின்கலம் மின்னேற்றம் செய்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை. மின்சுற்று என்பது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதையாகும். மின்சுற்று என்பது பொதுவாக பின்வருவனவற்றால் உருவாக்கப்படும்: மின்கலன், இணைப்பு கம்பி, மின்விளக்கு, சாவி. திறந்த மின்சுற்று, ஒரு மின்சுற்றில் சாவியானது திறந்த நிலையில் இருந்தால், இப்போ சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, திறந்த நிலையில் இருந்தால் அந்த மின்சுற்றில் மின்னோட்டம் செல்லாது. அத்தகைய மின்சுற்று திறந்த மின்சுற்று எனப்படும். இதில் மின்விளக்கு ஒளிராது. மூடிய மின்சுற்று, ஒரு மின்சுற்றில் சாவியானது மூடிய நிலையில் இருந்தால் அந்த சுற்றில் மின்னோட்டம் பாயும், எனவே மின்விளக்கு ஒளிரும். இது மூடிய மின்சுற்று. மின்விளக்கு ஒளிர்ந்தால் அது மூடிய மின்சுற்று. மின்விளக்கு ஒளிரலைன்னா, லைட் ஆஃப் ஆயிருந்தால் அது திறந்த மின்சுற்று. மின்சுற்றின் வகைகள்: எளிய மின்சுற்று, தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. எளிய மின்சுற்றுனா ஒரு சாவி, ஒரு மின்கலன், ஒரு இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படுறது. முன்னாடி இந்த பிக்சரில் காமிச்சிருந்தாங்க. தொடர்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளக்கு, சாவி, மின்கலன், இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படுறது. ஏதேனும் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் மின்சுற்று தொடரில் இருக்கிற அனைத்து விளக்கும் அணைஞ்சிரும் இந்த முறையில். பக்க இணைப்பு சுற்றுனா அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளக்கு, சாவி, மின்கலன், இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படுறது. இந்த மின்சுற்றில் ஏதாவது ஒரு மின்விளக்கு பழுதடைஞ்சாலும் அந்த இணைப்பில் இருக்கிற மற்ற விளக்கெல்லாம் எரியும். எனவே வீடுகளில் பக்க இணைப்பு முறையே பின்பற்றப்படுகிறது. வீடுகளில் பயன்படுத்துகிற முறை பக்க இணைப்பு முறை.
அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதமே மின்னோட்டம் எனப்படும். பொருள்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அவற்றை நாம் மின்கடத்திகள்னு சொல்கிறோம். மின்னூட்டத்தை செல்ல அனுமதிக்கிற பொருள்களை மின்கடத்திகள்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு உலோகங்களான தாமிரம், இரும்பு, அலுமினியம் மற்றும் மாசுபட்ட நீர், புவி. அரிதிர் கடத்திகள் மின்கடத்தா பொருட்கள். எந்தெந்த பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கவில்லையோ அவற்றை நாம் அரிதிர் கடத்திகள் அல்லது மின்கடத்தா பொருட்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எபோனைட் இதெல்லாம் மின்கடத்தா பொருட்கள். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த யூனிட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.